எல்லாருக்கும் வணக்கங்க. மாதுளம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து அதிகமாகவே இருக்குதுங்க. அதுவும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க, மூளைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி சத்து, கே சத்துலாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதுளம்பழத்தை தொளிச்சு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. வெறும் மாதுளம்பழமாக கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க ஜூஸ் போட்டு கூட குடிச்சுக்கோங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மாதுளம்பழம் அதோட சர்க்கரை போட்டு அடித்து குடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. மாதுளம்பழம் போட்டு சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சோண்டு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டு இதை அடித்து மிக்சியில் போட்டு அடித்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லை நான் வெறும் மாதுளம்பழ ஜூஸ் அப்படியே அடித்து குடிச்சிருவேன் அப்படின்னா கூட அப்படி கூட அடித்து குடிச்சிக்கலாங்க. இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மரத்தில் சின்னதுலேருந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாளாக பெருசாக குருவிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி கொத்தி அந்த மாதுளம்பழத்தை கடித்து அப்படியே சாப்பிட்டு போயிடுதுங்க. இதனால் நாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மாதுளம்பழத்தை பொறித்து சாப்பிட முடியாமல் போகும். அதனால் பாலித்தீன் கவர் இருக்குல்ல, அது மாதுளம்பழத்தில் மேலே கட்டி விட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அது குருவியில் அந்த மாதுளம்பழத்தை சாப்பிடாதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதுளம்பழத்தை பொறிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய காயாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க, நல்லா பழுக்கலை. ஆனால் சின்ன காயாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா செவந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா பழுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எது பெருசாக இருக்கிறது சிறுசாக இருக்கிறது பார்த்து மாதுளம்பழம் பழுத்துது பழுக்காதுன்னு கண்டே பிடிக்க முடியலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாதுளம்பழம் செடியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எது பழுத்தக்காய் எது பழுக்காமல் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.